க்ரோஷேட்க்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, நீங்க கரெக்டா எழுதிக்கங்க. 2 டபுள் க்ரோஷேட் இன்க்ரீஸ்க்கு வி போல டிரா பண்ணிட்டு மேல 2 பக்கமும் சின்னதா ஒரு கோடு போட்டுட்டு அடுத்து இது போல சின்னதா ஒரு கோடு 2 பக்கமும் போடணும். இது இன்க்ரீஸ்க்கான சிம்பிள். 2 டபுள் க்ரோஷேட் இன்க்ரீஸ் எப்படி டிரா பண்ணமோ அதே போலதான் 2 டபுள் க்ரோஷேட் டிக்ரீஸ்க்கும் வி தலைகீழ டிரா பண்ணிட்டு மேல சின்னதா ஒரு கோடு போட்டுட்டு இந்த கோட்டுல நடு பகுதியில சின்னதா ஒரு கோடு போட்டோம்னா இது டிக்ரீஸ்க்கான சிம்பிள். 3 டபுள் க்ரோஷேட் இன்க்ரீஸ்க்கு வி போல டிரா பண்ணிட்டு நடு பகுதியில ஒரு கோடு போட்டுட்டு இந்த மேல 3 கோடு டிரா பண்ணணும். 3 டபுள் க்ரோஷேட் டிக்ரீஸ்க்கு வி தலைகீழ டிரா பண்ணிட்டு நடு பகுதியில ஒரு கோடு போட்டு தலைகீழே இருக்கிறது போல டி டிரா பண்ணணும். நடு பகுதியில இருக்கிற கோட்டுல சின்ன சின்னதா கோடு டிரா பண்ணணும். இது டபுள் க்ரோஷேட்கான டிக்ரீஸ் சிம்பிள். ட்ரிபிள் க்ரோஷேட் சிம்பிள் லாங் டி டிரா பண்ணிட்டு டபுள் க்ரோஷேட்க்கு எப்படி சைடா ஒரு கோடு டிரா பண்ணமோ அதே போல தான் ட்ரிபிள் க்ரோஷேட்க்கு 2 கோடு சைடா டிரா பண்ணணும். 2 ட்ரிபிள் க்ரோஷேட் இன்க்ரீஸ்க்கு வி டிரா பண்ணிட்டு மேல 2 சின்னதா ஒரு கோடு போடணும். இந்த சைட்ல 2 கோடு டிரா பண்ணணும். இது 2 ட்ரிபிள் க்ரோஷேட்டோட இன்க்ரீஸ்க்கான சிம்பிள். 2 ட்ரிபிள் க்ரோஷேட் டிக்ரீஸ் சிம்பிள் டிரா பண்றதுக்கு வி தலைகீழ டிரா பண்ணிட்டு 2 பக்கமும் சின்னதா ஒரு கோடு டிரா பண்ணணும். நடு பகுதியில 2 பக்கமும் 2 கோடு சின்னதா டிரா பண்ணணும். 3 ட்ரிபிள் க்ரோஷேட் இன்க்ரீஸ் வி டிரா பண்ணிட்டு நடு பகுதியில ஒரு கோடு போட்டு மேல 3 கோட்டுக்கும் மேல சின்ன சின்னதா கோடு போடணும். நடு பகுதியில 3 கோட்லயும் 2 கோடு வர மாதிரி டிரா பண்ணணும்.